ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து 2வது நாள் இயரோட நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டேன் நானே ட்ரேடிங். நம்மளோட வாய்ஸ் வந்து ஆக்சுவலி நான் வந்து சிஸ்டமில் தான் பண்ணுறேன். இந்த பெரிய வீடியோவாக லெந்தியாக போகுது வீடியோலாம். அதுக்கப்புறம் அது வந்து சிஸ்டம் வந்து கரெக்டாக ரன் ஆக மாட்டேங்குது எனக்கு. இதனால தான் வந்து அதுக்கடுத்து வந்து அந்த நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் வீடியோ வந்து என்னால் சேவ் பண்ண முடியாது. அது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது என்னோட சாஃப்ட்வேரில். சரி, அது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ வீடியோவை பார்ப்போம். சரி, நான் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பாட்டில் நான் வந்து இவ்வளோ ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். வெறும் ஒரு எவ்வளோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 என்ட்ரி கொடுத்துருக்கேன். இந்த 3 என்ட்ரி எடுத்திருக்கேன். எல்லாமே கால் சைடு, ஒரே ஒரு புட்டு சைடு எடுத்து 780, அதுக்கப்புறம் ஒரு 240 லாஸு, இன்னொரு வந்து 1380 கால் சைடு நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி ஸ்ட்ராட்டஜி பாட்டில் நமக்கு வந்து இது பண்ணுறது, ஸ்கேல்பிங் பண்ணுறது அப்படின்னா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வரோம், லைட்டிங்காக செல்லிங்காக இருக்குது. இங்கே பார்க்குறோம் மார்க்கெட் வந்து ஒரு பஃபரில் வந்து கீழே போயிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு நம்ம பார்க்குறோம் லைட்டாக புல்லிஷ் காமிக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறோம் இந்த சைடு. ஓகே, இப்போ வந்து இங்கே பை போடுறோம். இதில் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, மார்க்கெட்டை எடுத்து விட்றேன். 128 நான் பை போடுறேன். ஆக்சுவலி வந்து இது மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் போகிறேன். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது வந்து ஸ்கேல்பிங்கை வந்து எப்படி பண்ணுறது, அதுதான் வந்து நமக்கு இப்போ தேவை. நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் தான், இல்லைனா கொஞ்சம் கூட நான் செக் பண்ணி நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ வந்து இது ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் காமிக்கிறது. ஓகேவா? எவ்வளோக்கு நம்ம பாட்டமில் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு பாட்டமில் எடுக்கணும் நம்ம. ஐயோ, நம்ம பேசிகிட்டு இருக்கிறனால கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலை. 26லலாம் நம்ம எடுத்துருந்துருக்கணும். இப்போ நான் 26 போட்டு வச்சு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எக்ஸிட் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டால் எனக்கு தான் லாஸ் கிடைக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி நம்ம கால். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு கால் சைடு, இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போது நம்ம கால் சைடு வேணால் ஒன்று போட்டு பார்ப்போமா? ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து கால் சைடு போட்டு பார்ப்போம். ஓகேவா? எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லாம் இருக்குது. அதனால தான் நான் அந்த கால் சைடு வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு வாட்டி லேடாரையும் பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. லேடார் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ஈக்குவல் லெவலில் தான் இருக்குது. அப்போ எந்த சைடு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த சைடு போட்டாலும் பிரச்சனை இல்லை. இங்கேயே போட்டு விட்டுருவோம். கண்டினியூ. இது என்ன, இதை டிலீட் பண்ணுவோம். இதை டிலீட் பண்ணிடுவோம். $24, நமக்கு ஒரு 500 rupees ப்ராஃபிட். ஐயோ, இது பாயிண்ட்ஸ். நம்ம அப்போ இங்கே தான் கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ மேலே போயிட்டானா? சி சைடு. ஓகே, என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே, என்ட்ரி வந்து ஹிட் இதாகிடுச்சு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. 21 போயிட்டானா? சரி, இப்போ வந்து நம்ம பயப்பட வேண்டாம். எல்லாமே மார்க்கெட்டில் உள்ளதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிச்சு. இப்படி தான் வந்து நம்ம ஸ்கேல்ப் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து 500 நினைக்கிறேன் நான் வந்து ப்ராஃபிட் போட்டது. ஆனால் எனக்கு வந்து 495 495 எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதில் ஒரு 50 ரூபா நம்ம கொடுத்தா கூட நமக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வருது? 450 ரூபா வருது. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நம்மளால் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி பாட்டில். நம்ம காலையிலே வந்து ஒரு செட்டப் பண்ணுவோம். போத் சைடை வந்து நம்ம பை பண்ணுவோம். அது இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது மார்க்கெட்டில். ஏன்னா ப்ரீமியம் வேல்யூவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நியரஸ்ட் மணி தான். மார்க்கெட் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,838. அப்போ இது வந்து ஒரு 100க்குள்ளே தான் இருந்திருக்கணும் இந்த 23,800 சிங்கிறது.
சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 70, 80 ரூபால இருந்தா ஓகே. வேல்யூடான. ஆனா இருக்கக்கூடிய வேல்யூவ பாருங்க 128. சடார்ன்னு ஒரு சின்ன இந்த இடத்துல இது வரும்போ என்ன ஆகும்னா, இப்ப 800 உடைச்சு கீழ போயிடுச்சுன்னா, இவனோட வேல்யூ 60ல போய் நிப்பான். இந்த மாரி தான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கேண்டில்ல தூக்கிட்டு இவன் மேல போனான். இவன் எத்தன பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கான்? 50 பாயிண்ட் மேல போயிருக்கான் ஒரு கேண்டில்ல. ஆனா இவன் அதே மாரி எத்தனை பாயிண்ட்ஸ்? 35, 37 பாயிண்ட்ஸ் கிட்ட இவன் கீழ வந்திருக்கான். இங்க வரைக்கும் வந்திருக்கான். அந்த மாரி பெரிய ஒரு வேரியேஷன் நடக்கும். அதனால நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பார்ட் அந்த காலையில வந்து ஸ்கேல்ப் பண்றது இப்போ அட்வைசபிள் இல்ல. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனாலேயே நம்ம இப்போ மோஸ்ட் வந்து இதுக்கு மேல கூட பை எடுத்துக்கலாம். 132 மேல ஒரு பை வேணா நான் போட்டு வைக்கிறேன். சின்ன சின்ன இதான் 33க்கு மேல போடுறது அட்வைசபிள். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட். டார்கெட் வந்து இதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் என்னாச்சு பார்ப்போம். ஓகே. டார்கெட் வந்து ஒரு 15 பாயிண்ட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 15 பாயிண்ட் போட்டு இப்போ எப்படி பிராக்கெட் ஆர்டர் இப்போ நான் செக் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து 2389 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பிராக்கெட் ஆர்டரை ட்ரை பண்ணுவோம். ஹோம் ஸ்கேல்பிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பை எஸ்எல் செல் லிமிட்டில் போட்டு 133 133 136 போடுவோம். இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணிக்கணும். ஒரு 12 பாயிண்ட் எஸ்எல் 33னா நமக்கு ஒரு 19 பாயிண்ட், அப்போ 14 பாயிண்ட் வருது. அதுக்கு ஒரு 13 பாயிண்டே வச்சுருவோம். 10 பாயிண்ட் வந்தால் நமக்கு ட்ரையல் ஆகணும். 15 பாயிண்ட் ஸ்டாப் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா கீழே போனால் ஒரு 800 கிட்ட வந்தால் மீண்டும் சப்போர்ட் எடுத்து மேலே போவோம் மார்க்கெட்டு. அதனால் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போதைக்கு கால் சைடு வந்து ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப அதிக வேல்யூவில் இருக்கிறனால நம்ம கால் சைடு போகிறது வந்து அட்வைசபிள் இல்லை. ஒரு சின்ன கேண்டில் ஒரு 10 பாயிண்ட் வந்து ஃபியூச்சரில் இறங்கினா கூட இவன் 20 பாயிண்ட் இறக்கி விட்டுருவான். நம்மளை வந்து ஒரே கேண்டில்ல முடிச்சு விட்ருவான். அதனால் அங்கே போகிறது வந்து அட்வைசபிள் இல்லை. நம்ம அதனால் நமக்கு எங்கே ப்ரீமியம் லோவாக கிடைக்குதோ அதை வந்து பொறுமையாக நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் பை ஆர்டரை வந்து கிளிக் பண்ணி வச்சேன். இப்போ ஆர்டரில் போயாச்சுன்னா நமக்கு பை ஆர்டரில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இனி நம்ம டைமுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் நம்மளோட மைண்ட் செட்டை. இப்போ இது கீழே உடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி அடுத்தடுத்த லெவல்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கூட இது வந்து இதுக்கு மேலே பை போகலாமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு R1 ரெசிஸ்டன்ட் லெவல் கிட்ட இருக்குது. இங்கேருந்து ரிஜெக்ட் வரலாம், இல்லைன்னா இங்கேருந்து உடச்சி மேலே போகலாம். நம்ம இப்போ மார்க்கெட் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஆமாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷில் தான் இருக்குது. பார்ப்போம் ஒரு செக்டார்ஸ். ஓகே ஓகே மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல ஏதோ ஒரு செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஃபின் எல்லாம் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம் என்ன நடக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம ஆர்டரை வந்து போட்டு வச்சிருக்கிறோம். அது எப்போ டிகர் ஆகும்னு நமக்கு தெரியாது. டிகர் ஆனால் நமக்கு பை, இல்லைன்னா அப்படி உட்காந்துக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல இருந்து செல் வந்ததுனால இங்கே 42க்கு மேலே பை பண்ணலாம். பட் என்ன ரீசன் நம்ம அதை எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப ஹையராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ இருக்க வேண்டிய வேல்யூவே நார்மல் வேல்யூனா ஒரு 53 ரூபாயில் இருக்கலாம். சரி, ஒரு 70 ரூபாயில் இருக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கலாம். இது வந்து அப்படியே டபுளுக்கு டபுளாக இருக்குது. 137ங்கிறது இப்போ ஒரு 70, 80 ரேஞ்சில் இருந்தோன்னா கூட தைரியமாக நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் அதை விட ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கிறனால ப்ரீமியம் சடனாக மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரே கேண்டிலில் தூக்கிட்டு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கொடுப்பான். ஆனால் அதே மாதிரி அதே கேண்டிலில் கீழேயும் போவான். அது நமக்கு நம்மளோட எமோஷனலில் தூண்டி விட்டு இருக்கிற ப்ராஃபிட்டையும் காலி பண்ணி விட்டுரும்.
அதனால அது வந்து நமக்கு தேவையில்ல. நம்ம இன்னைக்கு காலையில முதல் ட்ரேடு வந்து ரூ. 900 லாஸ் ஆச்சு. உடனே நான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ட்ரேட எடுத்து அத வந்து லாஸ ரெக்கவரி பண்ணிக்கிட்டேன். அடுத்த ப்ராஃபிட், அடுத்த ப்ராஃபிட், அடுத்த வந்து லாஸ் ஆயிட்டேன். மீண்டும் ஒரு ₹1000 புட் சைடு போட்டு லாஸ் வந்துச்சு எனக்கு. அதே மாரி அடுத்த கால் எடுத்து அத நான் வந்து ரெக்கவரியும் பண்ணிட்டேன். இன்னைக்கு மோஸ்ட் வந்து எனக்கு குடுத்த ப்ராஃபிட் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பாட் தான். நீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராட்டஜி பாட்ல எப்படி வந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்றதுன்ட்டு. வேணா ஒண்ணு கூட பண்ணுவோம். இங்க பார்ப்போம் அத ஒண்ணு பண்ணி. இப்ப நம்ம மார்க்கெட் சைடு போறோம். ஃபின்னிஃப்டி கொஞ்சம் ஃபின்னிஃப்டிக்குன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கு. லேடார பார்க்குறோம். லேடார் ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அடுத்த லேடார் பார்க்குறோம். புல்லிஷ்ன்னு இருக்கு. அடுத்த லேடாரும் பார்க்குறோம். புல்லிஷ்ன்னு இருக்கு. இங்க சைடுவே இருக்கு. ஓவராலா சைடுவே அப்படி மார்க்கெட் காமிக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாரி நம்ம ஒரு ட்ரேட இப்போ எடுக்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். எனக்கு என்ன பயம்னா, ஒரே ஒரு பயம் தான். பிரீமியம் ரொம்ப அதிக வேல்யூல இருக்கு. நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா, சடனா இன்னைக்கு உடனே கீழ வந்துருவோம். அப்ப நமக்கு பெரிய லாஸ் வந்துரும். அதனால தான் ஸ்கேல்பிங்க்கு கொஞ்சம் நான் இப்போ வீடியோக்காக ட்ரை பண்றேன்னா, எனக்கு அது ஒரு லாஸ குடுத்துரும். ஆனா, நான் வேணா உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு கால் சைடு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா, இன்னும் எனக்கு அதுக்கு டைம் ஆகணும். இந்த பிரீமியம்லாம் இன்னும் மெல்ட் ஆகணும். பிரீமியம்லாம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே. நம்ம தைரியமா வந்து கால் சைடு போலாம். அல்லாம வந்து இந்த சைடு வந்து லோல கிடைக்குது நமக்கு. ஓகே. நம்ம தைரியமா எடுத்துக்கலாம். ஆனா, அந்த சைடுல லோல கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக இப்போ கீழ போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல எப்படின்னா, எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டையும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்துச்சு. ஓகே. இப்ப இத வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிவோட் கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ஷன். ஓகே. நம்ம இப்போ வேணா ஒரு புட் சைடு இத வந்து ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். கன்டின்யூ. ஒரு சிங்கிள் லாட் தான் வீடியோக்காக. இப்போ மார்க்கெட்ல வேண்டாம் நமக்கு. நமக்கு லோல எடுத்துருவோம். நான் உடனே எக்ஸிட் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய லாஸ்க்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதே மாரி பெரிய ப்ராஃபிட்டுக்கு நான் வீடியோக்காக தான் இது. நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணல. நம்ம லேடார் எல்லாம் கொஞ்சம் புல்லிஷ் சைடுல இருக்குமா, அதுக்கு ஏற்றபடி தான் இந்த இடத்துல வருமா நான் என்ட்ரி எடுத்தா எனக்கு இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பார்ப்போம். ஏன்னா பிரீமியம் வரைக்கும் அதிகமா இருக்கு வேல்யூ. ஓகே. எனக்கு வந்து டிகர் ஆயிடுச்சு. பார்ப்போம். இப்போ என்ன ₹45 இது இருக்கு. நான் இப்போ வந்து எடிட் குடுத்து, நான் இங்க வந்து ஒரு ₹150 வந்தா நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு குடுக்குறேன். வெறும் 2 பாயிண்ட் தான். இல்ல ஒரு 3 பாயிண்ட் வைப்போம். இங்க நான் ஒரு 3 பாயிண்ட் குடுக்குறேன். 3 பாயிண்ட்ஸ் வந்தா எக்ஸிட் ஆகு அப்படின்ட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். 3 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குதான்ட்டு. 20ல என்ட்ரி எடுத்திருப்பேன். 20 சம்திங்ல என்ட்ரி எடுத்திருக்கேன். 23 வந்தா எனக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்ப 105 வந்துச்சு, 150 வந்துச்சு, 160 வரைக்கும் போச்சு. இது நான் வீடியோக்காக தான் இந்த ஸ்கேல்பிங். இல்லன்னா நம்ம கொஞ்சம் கூட பார்த்து பொறுமையா நான் போடுவேன். அது நல்லா பார்ப்பேன். பிவோட் ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சான்ட்டு. அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிக் குடுக்குறேன். இப்ப இது பிவோட் கிட்ட வந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது நான் என்ட்ரி குடுப்பேன். இப்ப நம்ம வீடியோ பார்க்குறதுனால கரெக்ட்டா நம்ம மார்க்கெட்ட வாட்ச் பண்ணல. பார்த்துக்கலாம். 23 உடைச்சுச்சுன்னா 25 போயிடுவானே. நான் ஏன் வொரி பண்ணேன்? ஓகே. மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வரலாம். ரீட்ரேஸ்மென்ட் பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அதனால தான் எனக்கு பயம். சிங்கிள் கேண்டில்ல முடிச்சு விட்டுருவான். அது நமக்கு நல்லா இருக்காது. ம். இப்போ வந்து இந்த இடத்த உடைப்பானா அப்படிங்கிறது நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஐயய்யோ! பார்த்தீங்களா? சிங்கிள் கேண்டில் தான் படபடன்னு கீழ போறோம். நம்ம ப்ராஃபிட்டும் வந்து காலியாயிடும். இதான் விஷயம். ஆமா. இத வந்து பெருசா வொரி பண்ணிக்க தேவையில்ல. பாருங்க. எனக்கு வந்து 600 கிட்ட லாஸ் வந்துச்சு. ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ மீண்டும் பை போடுவேன் நான் இங்க. கன்டின்யூ குடுப்பேன்.
ரன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 500 ரூபாய் இருந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். நமக்கு 4 பாயிண்ட் வேணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4 பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகே, அங்கே 4 பாயிண்ட் கிடச்சிச்சு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்படி தான் ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு. இங்கேயும் இப்போ நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஒரு கொஞ்சம் கூட லாஸ் வந்து இதா பாருங்கள், 630 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு. 2 லாட்டு போட்டேன், 630 ரூபா வந்துச்சு. இப்போ என்னோட இதை பாருங்கள், எனக்கு வந்து என்ன காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு சைடு. நீ இந்த புட்டு எங்கே போய் எப்போ ரிலீஸ் ஆகுறது? என்னோட ப்ராஃபிட்டை பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்போ வந்து 2800 அந்த ரேஞ்சில் இருக்குது. பார்ப்போம், எங்கே ஓப்பனில் போவோம். 71 ரூபா வந்திருக்கு. 86, 105. இப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம் இதை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுவே எக்ஸிட் ஆகிடுச்சு. நமக்கு அங்கேயும் வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. 273 ரூபா ஸ்கேல்பிங்கில் கிடச்சிச்சு. இப்படி தான் சிம்பிளாக வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறது. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக தேவை சிஸ்டம். இது வந்து சிஸ்டம் இல்லாமல் மொபைலில் பண்ணால் நமக்கு மொபைலில் வந்து ட்ரேட் பண்ணுறதே அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நம்மளை தெரியாமல் எமோஷ்னல் ஆகி ஏதாச்சும் ப்ளே பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து லாஸ் வந்துச்சு. நான் வந்து தக்க வச்ச ப்ராஃபிட் வந்து கீழே போச்சு. நான் உடனே எமோஷ்னல் ஆகி ஓ ஐயோ அப்படின்ட்டு இந்த சைடு அந்த சைடு நான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா உடனே நான் கால் சைடு போயிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ் தான் கிடச்சிருக்கும். ஆனால் நான் கால் சைடு போகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, ப்ரீமியம் இங்கே பாருங்கள். அது வந்து இப்போ இங்கே பார்ப்போம், நமக்கு இங்கேயே பார்த்துருவோம். கால் சைடு இந்த இடத்த உடச்சா போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துச்சு ஒரே கேண்டில். ஆனால் இது பிராக்கெட் ஆர்டர் போடுறவங்களுக்கு ஓகே, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் போடுறவங்களுக்கு ஓகே. இது இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வந்து போட முடியாது. நான் ஏன் இந்த இடத்துல வந்து கால் மீண்டும் வந்து ஆவரேஜ் பண்ணேன், 2 லாட்டு போட்டேன்னா தைரியமாக போட்டேன்னா, இது ஒரு பிவட் லைன் இருந்துச்சு. அதனால தான் போட்டேன். இது எக்ஸ்பைரி டேட்னா இங்கேருந்து ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஒரு மூவ் கொடுப்பான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், போட்டேன். எனக்கு அதுக்கான ப்ராஃபிட்டும் கிடச்சிச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன நமக்கு எங்கெங்கே வந்து சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். நீங்கள் பாருங்கள், இது நான் காலையிலே வரைஞ்ச சார்ட்டு. இந்த சார்ட்டில் இந்த இடத்துலேருந்து போனால் ஓகே மேலே போவோம். பாருங்கள், என்னோட இந்த லெவல் கிட்ட நான் இது ஏற்கனவே அங்கே அந்த லெவல் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அது கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் வருது. இன்னும் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலேயும் போகலாம். இல்லை இங்கே ஏன்னா இது ஒரு 50% 50 இங்கே இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான். பார்ப்போம் மார்க்கெட் என்ன நடக்குது. இல்லைன்னா கீழே வந்தால் இங்கே கூட வரலாம். இன்னும் இங்கே இல்லை, இதுதான் அடுத்த லெவல். ஏன்னா இந்த இடத்துலேருந்து மேலே போனால இந்த இடங்கள்ல வரும்போது மீண்டும் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு 2, 3 ஸ்கேல்ப் எப்படியாச்சும் பண்ணி ஒரு 4000 மாதிரி கொண்டு வந்துடுவேன் இன்னைக்குள்ள. இல்லைனா இங்கே கூட நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப அதிகமான வேல்யூவில் இருக்குது. அதனால் நல்லா மெல்ட் ஆகும். அதனால் நான் இன்னைக்கு பொறுமையாக தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். இன்னைக்குள்ள வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக நம்ம இன்னைக்கு நம்ம லேடாரை பார்த்தோம். ஒரு சைடுவே மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து புட்டு சைடு போட்டோம். உடனே கீழே போச்சு. நான் அங்கே பேனிக் ஆகலை, அங்கே ஆவரேஜ் பண்ணேன். அங்கேருந்து நம்ம ப்ராஃபிட்டையும் தக்க வச்சுக்கிட்டோம். அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு மார்க்கெட்டில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம லேடாரெல்லாம் ஒரு சைடுவே அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியில் தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிக்கிறேன். நம்ம லெவல்ஸ் எல்லாம் இனி அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முடிச்சுக்கலாம்.